ஹலோ மக்களை 71வது எபிசோட் பண்ணலாம். எபிசோட்ல மீட்ஸிக்கு ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு மீட்ஸிக்கு பழத்தை யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய மீட்ஸிக்கு பார்த்துருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். மீட்ஸிக்கு ஒராச்சி மாரோலாம் நம்பாதான் சொல்லி இருந்திருப்பான். பார்த்தா ஒராச்சி மாறு பேசலாம் யோசிச்சு பார்க்கான். ஒன்னொன்னே பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். மீட்ஸிக்கு நான் பேசுறது சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி பேசிருப்பானுங்க. அப்ப மீட்ஸிக்கு டென்ஷன் ஆயிருந்து அவனோட சேஜ் பவர் ஓப்பன் பண்ணிருப்பான். அதெல்லாம் அவன் யோசிச்சு பார்க்காம உடனே இப்ப மீட்ஸிக்கு சொல்லியிருப்பான், என்னோட டிசிஷன் எவனுமே எடுக்க கூடாடா, நான் மட்டும் தான் என்னோட டிசிஷன் எடுப்பேன்னு சொல்லியிருப்பான். சடனா முழிச்சு பார்க்கான். பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாமே அவனுக்கு கனவா வந்திருக்கு. என்னோட டிசிஷன் நான் தாண்டா எடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மனசுக்குள்ளே பார்த்தா பக்கத்துல தான் பர்ட்டோ போட்டோ இருக்கு. நான் இவ்வளவு நாள் கனவு தான் கண்டுகிட்டு இருந்தான்னு சொல்லி யோசிச்சு பார்க்காம அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா பர்கர் ஷாப்ல காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா மீட்ஸிக்கு அவனோட கனவை பத்தி பர்ட்டோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கனவு நீ இது வரைக்கும் கண்டதே இல்லையான்னு சொல்லிட்டு பர்ட்டோ கிட்ட இருக்கான். ஆமான்னு சொல்றான் மீட்ஸிக்கு. பார்த்தா மீட்ஸி கிட்ட பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான், சரி சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு பர்கரை சூஸ் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். நீனே சூஸ் பண்ணு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸிக்கு. டே நீ தான் சாப்பிடணும்னு சொன்ன, அதுக்கு தான் நான் கம்பெனிக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா பர்கர் சாப்பிட உட்காந்துட்டானுங்க. பார்த்தா பர்ட்டோ என்ன பர்கர் வாங்கியிருக்கானோ அதே பர்கர் தான் மீட்ஸிக்கு வாங்கிட்டு இருக்கான். உனக்கு எது பிடிக்கும் அதான் எனக்கும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். சாட சொல்றா, நீ ஒரு குட் ஃப்ரெண்ட் மீட்ஸிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்புறம் பார்த்தா அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா சிக்கடா ஈனோஜின் வந்து நின்றுட்டு இருக்காங்க. சடனா என்னன்னு பார்த்தா பர்ட்டோ ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ஈனோஜின் ஷோல்டர்ல வந்து ஒரு குட்டி கோழி குஞ்சு இருக்கு. ஈனோஜின் ஷோல்டர்ல ஒரு கோழி குஞ்சு அப்படின்னு சொல்ல வராம இதை பத்தி நான் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை சிக்கடை சொல்றான், இதை பத்தி நான் சொல்றேன்டா, இது ஒரு மாஸ்டர் பீஸ் கதான் சொல்லிட்டு இருக்கான் சிக்கடை. நேற்றுக்கு நாங்க ஒரு மிஷனுக்கு போன சொல்லிட்டு ஒரு மிஷனை பத்தி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த மிஷன்ல என்ன வேலைன்னா வந்து அந்த ஃபார்ம்ஸை பார்த்துக்கிட்டு தான் அவங்களோட வேலையை. பார்த்தா ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டான் ஈனோஜின் கையில. டே இந்த முட்டையை பாருடா, அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் சோச்சோ சொல்லிட்டு இருக்கா. சடனா பார்த்தா அந்த முட்டை உடையுது. பார்த்தா அந்த முட்டைக்குள்ள இருந்து ஒரு கோழி குஞ்சு வந்திருக்கு. அந்த கோழி குஞ்சு தான் இது. அதை பார்த்தா அவனுக்கு ஷாக் ஆயிருந்திருக்கான். இந்த சமயத்துல இருந்து இது இவன்ட்ட ஒரு பாண்டா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது பேர் இம்ப்ரிண்டிங் சொல்லிட்டு இருக்கா. சாரடா இம்ப்ரிண்டிங்னா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கோழி குஞ்சு எப்போ உடைச்சிட்டு வெளியே வந்துச்சோ முதல்ல யாரை பார்க்கும் அதை தாண்டா அது அப்பா அம்மாவை ஏத்துக்கிடும். உன்னைத்தான் முதல்ல பாத்துருக்கா, அதனால உன்னை தாண்டா அப்பா அம்மாவை ஏத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஒரு பக்கம் நம்ம மனசுல எது பதியுதோ அதுதான் முதல்ல முக்கியமோ அப்படின்னு சொல்லி மீட்ஸிக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா பர்ட்டோட போட்டோ தான் முதல்ல பார்த்துருப்பான். அதான் அவன் மனசுல பதிஞ்சிருச்சு. உடனே பார்த்தா பர்ட்டோ வந்து ஈனோஜினை நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒன்னு ஈனோஜின் சதறிட்டான். சாடா சொல்லிட்டு இருக்கா, சரி வாடா நம்ம சீக்கிரம் போகணும், 5K சமிட் செக்யூரிட்டிக்கு நம்ம தாண்டா போய் நிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா சரின்னு சொல்லிட்டு பர்ட்டோ டீம் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் பார்த்தா 5K சமிட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தா அந்த அட்டாக்கை பத்தி தான் வந்து உள்ளுக்குள்ள உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோல்ஜர் சொல்லிட்டு இருக்கான், இப்போ ஒட்சுசுகி கிளானை பத்தி தான் நம்ம மெயினா பேசணும், மிச்ச எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உடனே சிக்கமாரு சொல்றான், இதுக்காண்டி தானே நான் ப்ரீவியஸ் காகேஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க, அவங்களும் நம்ம சில ஐடியாவை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பழம் உரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ஒன்னு டாரிக்கான் தேர்ட் சுஜியை ஒனோக்கி எங்கடா போனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவர் லீவ் வில்லேஜுக்குள்ள வந்தாரு, ஆனா எங்க போனாருன்னு தெருன்னு சொல்லிட்டு இருக்கா. சுஜிக்காக ஒரு பக்கம் அவன் தெருவா சுத்தி பார்க்க போயிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. ஓல்டு மியூசிக்காக ஒன்னு நட்ட சொல்லிட்டு இருக்கான், கவலைப்படாதீங்க அவரை போய் நான் கண்டுபிடிச்சு வர சொல்றேன், அது வரைக்கும் நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா நட்டோ. உடனே சுஜி டென்ஷன் ஆகிறா, அந்த கிழடுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ டீமை கட்டுறாங்க. பார்த்தா எல்லாருமே செக்யூரிட்டி கார்டு மாதிரி வெயிட் பண்ணிட்டு நிக்காங்க அந்த 3 பேருமே. பர்ட்டோ டென்ஷன் ஆயிட்டான். டே மீட்ஸிக்கு உன்ட்ட ஏதாச்சும் கதை இருந்தா சொல்லிட்டு அதையாச்சும் நான் கேட்டு நிக்கேன்னு சொல்லிட்டு. என்கிட்ட இன்ட்ரெஸ்டான கதைலாம் கிடையாடா, ஆனா உன்ட்ட சில விஷயத்தை நான் கேட்கறேன்னு சொல்லி மீட்ஸிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ ஓ மனசுக்குள்ள இருந்து வருது என்ன, ஓ மனசுல இருந்தே வராம இருந்திருந்தா என்னவாடா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி கொஸ்டின்டா இதுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ முழிக்க அவனை பார்த்துட்டு ஈனோஜின் விஷயத்தை பத்தி ஒன்று பேசிக்கிட்டீங்கல்ல, ஏன்னா அந்த கோழி குஞ்சோட அப்பா அம்மா வந்து ஈனோஜினே கிடையாது, ஆனா அவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஃபோர்ஸ் ஆகி அது வந்து இம்ப்ரிண்ட் ஆச்சுல, அதை பத்தி தான் நான் கேட்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நான் எது கெஞ்சுட்ஸ்ல மாட்டிக்கிட்டேனா என்னால பிரேக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். மனசுல எது நினைக்கணும் அது உண்மையா இருக்காதான்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையாவே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் ஒன்னும் கோழி கிடையாடா, நம்ம மனசுல எது தோணுதோ அதெல்லாம் உண்மையா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நீ சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏய் பர்ட்டோ உன்ட்ட ஏதாச்சும் நல்ல கதைகள்லாம் இருக்கான்னு சொல்லி மீட்ஸி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் அவனும். ஆமாடா எங்க அப்பா நேற்றுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாரு, இந்த உலகத்திலே ஹார்டஸ்டான ராக் எதுன்னு சொல்லிட்டு கேட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அவன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காம அவன் இது இப்ப அந்த கிரேட் ஸ்டோன் ஃபேஸ் வந்து அந்த ஹார்டஸ்ட் ராக்கை வச்சுதான் உடச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்ல வரலடா, நான் கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு அர்த்தம் என்னன்னா ஒரு ஷினோபிக்கு வந்து ஒரு பொக்கிஷ மாதிரி இருக்கும்டா அந்த பதில்னு சொல்லிட்டு இருக்கான். கேட்ட கேள்விக்கு உனக்கு ஏதாச்சும் பதில் தெரியுமான்னு சொல்லி கேட்டிருப்பான் அவன். உடனே பர்ட்டோ ஒவ்வொரு பதிலா சொல்லி பார்க்கான். இது டைமண்டா இருக்கும்னு சொல்லி கேட்காம அந்த மாதிரிலாம் ஈஸியா இருக்கான்னு சொல்றான். சாரடா கொஸ்டின் என்னால ஏத்துக்கிடவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தாங்க ஏதோ சரௌண்டிங் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு மீட்ஸிக்கு பார்க்க போறான். போனோட சாரடா வந்து பர்ட்டோ பேசிட்டு இருக்கா. டே மீட்ஸிக்கு சொல்றது சில விஷயத்த கேளுன்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா ஏன் நான் நல்லா தானே கேட்கணும்னு சொல்றான் பர்ட்டோ. நீ மட்டும் நல்லா கூர்ந்து கேட்க மாதிரி தானே அவனுக்கு உன்னை பிடிக்காம பேர போதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா ஒரு பக்கம் இந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்க போறதில்ல, அவனை என்னைக்குமே எனக்கு பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும், நாங்க ரெண்டு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. என்னன்னு பார்த்தா ஒரு பேப்பர் வச்சு தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒனோக்கே தான் அவங்க தேடிட்டு வராங்க. அந்த போட்டோ தான் அவங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க லார்ட் சுஜியே ஆளை காணமா, இவர் தான் வந்து தேடன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பெர்ஃபெக்ட் டைம்னு சொல்லிட்டு பர்ட்டோ சந்தோஷப்படுதான். என்னடா பெர்ஃபெக்ட் டைம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. உடனே பர்ட்டோ சொல்றான், எங்க அப்பா வந்து ஒரு கடினமான கல் எந்த கல்லுன்னு சொல்லிட்டு கேட்டாரல அந்த உலகத்தை, இவரை பிடிச்சோம்னா இவருக்கு தெரியும், ஏன்னா இவர் ஸ்டோன் வில்லேஜ்ல இருந்து தான் வந்திருக்காரு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா அவரோட போட்டோ உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. இவருக்கு 100 வயசுக்கு மேலையாமல, அது உண்மையான்னு சொல்லிட்டு மீட்ஸிக்கு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவரை பார்த்தா அப்படி ஃபேமஸான ஆள் மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். உடனே சாரடா அவரை பத்தி கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்றா. அதை கேட்டு மிரளுதானுங்க. அவர் ஏகப்பட்ட வார பாத்திருக்காடா, அவர் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 3 வாரம் கிட்ட பாத்திருக்காடான்னு சொல்லிட்டு இருக்கான். இருக்கிறதுலே பார்ட்டிகல் ரிலீஸ் ஜுட்ஸு அவர் தாண்டா போடுவாரு. அவர்கிட்ட இருக்கிறதுல ஒரு ரேரான இது இருக்குடா, அதான்டா கெக்கே டவுட்டான்னு சொல்றாவா 3 ஜுட்ஸையும் கம்பைன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா அவர்
அவரோட போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா அந்த பேப்பரை யாரோ பிடிக்கிட்டு போறாங்க. ஓல்டுமன் ஒழுங்கு மரியாதை இருங்க, அந்த பேப்பரை கொடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா உனக்கு அந்த பேப்பரை வாங்கி வச்சிருக்காரு அவரு. அவரால் நடக்க முடியல, ஏதோ ஒரு மிஷின்ல நடந்து போய்கிட்டு இருக்காரு அவரு. சடனா திரும்பிட்டு நீ தான் பர்ட்டோ உசுமக்கின்னு சொல்லி கேட்காரு அவரு. ஒன்னு சாரடா முழிக்க இவர் தான் உனக்கின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தோன்னு பர்ட்டோன்னு எப்படி கண்டுபிடிச்சின்னு சொல்லிட்டு பர்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்க அப்பாவோட சாயல் வந்துட்டு அப்படியே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீ தான் சாரடா உச்சின்னு சொல்லிட்டு சாடாவை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. நீ யாடான்னு சொல்லி கேட்காரு அவரு. என்னோட மீட்சிக்குன்னு சொல்லி மீட்சிக்கு சொல்லிட்டு இருக்கான். சமயத்துல உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சாடா சொல்லிட்டு இருக்கா. அந்த போரிங் மீட்டிங்ல நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு உனோக்கி. நீ மட்டும் அந்த மீட்டிங் கூட்டு போன்னு நினைச்சீங்கன்னா பார்ட்டிகல் ஷெல்ல யூஸ் பண்ணி உங்களை கொளுத்தி எரிஞ்சு சொல்ல போறாரு. சடனா பார்த்தா குறுக்கு வலிக்க ஆரம்பிச்சுட்டு அவருக்கு. இவருக்கு குறுக்கு வலிக்கு இவரா பார்ட்டிகல் ஷெல் போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு நக்கலா சிரிக்கான். சடனா பாட்டு ஒரு முதுகுல ஒரு பிளாஸ்டர் போட்டு விடுதான். இனிமேல் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவர் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு பாட்டா கேட்கான். என்னன்னு சொல்லிட்டு கேட்காரு அவரு. இந்த உலகத்திலே கடினமான கல்லு எந்த கல்லுன்னு தெரியுமா சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. அதை பத்தி உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும் தான், அந்த பதில மட்டும் எனக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கிட்ட அதை சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்னனாலும் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ் எனக்கு சுத்தி காட்டு, அதுக்கப்புறம் உனக்கு சொல்லவா வேண்டாம்னு யோசிக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. எனக்கு மட்டும் இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா உனக்கு சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. சரி வாங்க உங்களுக்கு எங்க போகணும் மட்டும் சொல்லுங்க, எல்லா இடத்துக்கும் கூட்டு போறோம்னு சொல்லிட்டு பர்ட்டோ ஊர் ஊரா சுத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ட்ரெயின்ல கூட்டு போறான், எல்லா இடத்துக்கும் கூட்டு போறான் அவரை. அங்க ஒரு பக்கம் இவர் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு போகாத ஏரியா கிடையாது, சாப்பாடுகள்லாம் வேட்டையாடிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் உட்காந்து. பைக்காக சமிட்டுக்கு போறது எதுவும் பிரச்சனை கிடையாது சொல்லிட்டு சாட்டா கட்டிக்கிட்டு இருக்கா. அவனை ஏதாச்சும் முட்டாள்தனமா தான் பேசுவானுங்க, போறது வேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் திரும்பி பைக்காக சமிட்ட கட்டுறாங்க. ஒன்னு டாரி அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான் காராட்ட. ஒட்சுகி கிளான்ல இருந்து ஒருத்தன் வந்தான, அவன் பேர் என்னன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா அவன் பேர் உரசுகி ஒட்சுகி. அவன் ஒரு ஃபிஷிங் ராட் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. ஆனா வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண சுஜியை சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி சாஸ்கி போய் தேட போயிட்டா, அதனால கவலைப்படாதீங்க, அவன் ஏதாச்சும் ஒரு பதில கொண்டு வரான்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. ஒட்சுகி கிளானை பத்தி வேற எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் ரொம்ப மோசமா போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டாரி ஒரு பக்கம். அதனால தான் நம்ம அசம்பிள் ஆகி நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா கக்காசி மிசுகாக்கெல்லாம் வந்து பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதாவது ஒட்சுகி விஷயத்தை அவங்க காதுல கூட கேட்டுக்கிட மாட்டாங்க அவங்க. சுஜியேக்கா அவனுக்கு சடனா அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னா இப்ப நம்ம என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆஸ்கியோட இன்டெல் படி அவனுக்கு வந்து ஒரு டைமென்ஷன் டு இன்னொரு டைமென்ஷன் மாறணும்னா அவனுக்கு ஏகப்பட்ட சக்கரா தேவைப்படும். அதனால அவ்வளவு சீக்கிரத்துல அவனுக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா அவன். இங்க பார்த்தா ஓல்டு ரைகே சொல்லிட்டு இருக்காரு. பழத்தை உரிச்சுலாம் சாப்பிடக்கூடாடா, மொத்தமா சாப்பிட்டா அதுல நியூட்ரிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த பழத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அவரு. சுஜியை டென்ஷன் ஆயிட்டா, என்னடா கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உடனே மிஸ் சொல்லிட்டு இருக்கா. உங்களோட எங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால எல்லா விஷயத்தையும் ரொம்ப குதிக்காதீங்க, ரொம்ப பொறுமையா கையாளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. காக்காச்சும் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கான். பொறுமையா பதில் சுஜியை டென்ஷன் ஆகிறாவா. உடனே சுஜியை டென்ஷன் ஆகி உட்கார்ந்த உனக்கும் சீரியஸ்னஸ் பத்தி ஒன்னும் தெரியல, உங்களுக்கு ஒன்னும் தெரியல, உங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நாட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். உனக்கிய பத்தி அதையும் சொல்லாதீங்க, உனக்கு உண்மையிலே ஒருத்தான ஆளு, இந்த உலகத்துல எது ஸ்ட்ராங்கஸ்ட்னு பத்தி எனக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். உலகத்துல ஸ்ட்ராங்கான ஒண்ணுனா நம்ம தானே அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பர்ட்டோ கட்டுறாங்க. பார்த்தா அவர் ஏகப்பட்ட பணத்தை பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு, கொண்டுகிட்டு போய்கிட்டு இருக்கானு அவர் பின்னாடி. அப்படியே கண்ணு முன்னாடி என்ன இருக்குன்னு கூட தெரியலன்னு சொல்லி கத்திக்கிட்டே வரான் பர்ட்டோ ஒரு பக்கம். அவங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. பர்ட்டோ கேட்கான், இவர் தான் உண்மையிலே லெஜெண்டரி சினுபியா, இவரை பாக்கில ஒரு கோமாளி மாதிரி இருக்காரு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். பார்த்தா இவங்க அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் போய்கிட்டு இருக்கு. சடனா பார்த்தா ஒரு பெரிய ராடு மேல இருந்து கீழே உள்ள போகுது. பாத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். பார்த்தா யாராலுமே அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. அதுக்குள்ள பார்த்தா அட்டாமிக் டிஸ்மெண்டல் ஜுட்ஸுவை போட்டு உனக்கு இந்த பொண்ணை காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்காரு அவரு. ஆர்டிகல் ஸ்டைல பார்த்துட்டு மிரட்டாங்க அவங்க. பார்த்தா அவர் அந்த சக்கராவை யூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி சோறு உடஞ்சிட்டாரு அவரு. அவர் சாஞ்சிரவே செஞ்சுட்டாரு. கிராண்ட்பா உனக்கு எந்திங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் அவன். பர்ட்டோ ஒரு பக்கம் கொசுச்சின்னு சொல்லிட்டு முழிக்கிறவர். பார்த்தா பர்ட்டோ வந்து ஒரு பேர மாதிரி யோசிச்சு பார்க்காரு. அவர் பேரம் பேரு கொசுச்சி தான். ஓல்டுமன் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பட்ட கட்டிக்கிட்டு இருக்கான். அட இது கொசுச்சி கிடையாது பர்ட்டோன்னு சொல்லிட்டு சோகமா அழ ஆரம்பிச்சிட்டாரு அவரு. பார்த்தா அவரை கூட்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். உங்களோட பார்ட்டிகல் ஸ்டைல் உண்மையிலே ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். உங்களை சந்தேகப்பட்டதுக்கு எங்களை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதுக்கெல்லாம் ஒன்னும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆமா கொசுச்சின்னு ஒரு பேர் சொன்னீங்களா, அது என்னன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது என்னோட பேரனோட பேரன்னு சொல்றாரு அவரு. அவன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு மீசி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா உங்களை மாதிரி வயசு இருக்கையில தான் அந்த பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். நேஷன் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சில பேரெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதான் ரியாலிட்டின்னு சொல்றாரு அவரு. அதெல்லாம் கேட்டு பர்ட் அப்படி டென்ஷன் ஆகுறான். ஆனா நீங்க எல்லாருமே என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டீங்க, அதனால உங்க கொஸ்டினுக்கு நான் பதில சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னடா பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு முழிக்காங்க. பார்த்தா ஒரு 3 கல்லத்துக்கு வைக்காரு. வச்சுட்டு இந்த 3 கல்ல எது ஹார்டஸ்டான கல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர். இதுலதான் ஹார்டஸ்டான கல் இருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்ட கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாரும் கூர்ந்து பாக்காங்க, என்னடா இது கல்லுன்னு சொல்லிட்டு. பார்த்தா பர்ட்ட ஒரு கல் எடுக்கான், சாரடா ஒரு கல் எடுக்கா, மீட்சிக்கு நீ ஒரு கல் எடுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா மீட்சிக்கு அதை பாத்துக்கிட்டே இருக்கான். எனக்கு ஒன்னும் வேண்டாம்னு சொல்றான் அவன். டேய் நீங்க 2 பேரும் நீ இதுதான் கல்லு வந்து ஸ்ட்ராங்கஸ்டான கல்லுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க 2 பேருமே தப்புன்னு சொல்றாரு அவரு. அது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சதான் சொல்றான் பர்ட்டோ. சாரடா சொல்றான் எங்களுக்கு தெரியும், அப்புறம் அந்த கல்லு தானே ஸ்ட்ராங்கஸ்டான கல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. டே இதுவும் ஸ்ட்ராங்கஸ்ட் கல்லு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உலகத்திலே ஹார்டஸ்டான ராக் எது தெரியுமாடா, உன் மனசாட்சி தான் சொல்லிட்டு இருக்காரு அவர். மனசுல உள்ள அடிப்படை தானே என்னைக்குமே முக்கியம், அதுல மட்டும் என்னைக்குமே விலகி பெறா சொல்லிட்டு இருக்காரு அவரு. இதுதான் ஆன்சரான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க அவங்க. உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாரையும் தாண்டி வரது கொண்டு உன் மனசாட்சி இருக்கணும்டா, அதான்டா முக்கியம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. டே இதான் உலகத்திலே ஹார்டஸ்டான கல்லான்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க அவங்க. இது முதல்ல இருந்தே தெரியும் சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா பர்ட்டோக்கு சாடாகும் நக்கல சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு.
எனக்கு ஆல்ரெடி பதில் தெரியும் சொல்லி கத்திக்கிட்டு ஓடுதான் ஒரு பக்கம். பார்த்தா சாடம் பட்டம் கத்திக்கிட்டே ஓடுதாங்க அவங்க. பார்த்தா மீட்சிக்கு மட்டும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா மீட்சிக்கிட்ட அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மீட்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு, உன்னோட அடித்தளம் ஒரு மாதிரி நடுங்குற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. ஆமா எனக்கே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு, அதை சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா மீட்சிக்கு. அவர் சொல்றாரு, எதையும் தியாகம் பண்ணாமல உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது சொல்லிட்டு இருக்காரு அவர். நம்பிக்கை மட்டும் எல்லாம் முடிஞ்சிரும் சொல்லிட்டு இருக்காரு அவர். மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காரு, நல்லபடியா நிறைவேறும் நினைக்க சொல்லிட்டு இருக்காங்க. கடனா பார்த்து அவர் அவனுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வார்த்தை சொல்லுதாரு. சொன்னோன்னே மீட்சிக்கு மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பர்ட் சொல்லிட்டு இருக்கான், ஓல்டுமன் இந்த ஆன்சர் என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனா என் அப்பாட்ட போய் நான் என்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட் ஒரு பக்கம், உங்க அப்பாட்ட இந்த கல்வியை நான் தான் கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அட இதுதான் விஷயமா, எங்க அப்பாக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு என்னையே கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு நீங்க வாங்கடா, எங்க ஊரே சுத்தி காமிக்க விரும்புற சொல்லிட்டு இருக்கான். ஒரு வாட்டி நீங்க லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு வாங்கடா, என் ஊரே சுத்தி காமிக்க விரும்புற சொல்லிட்டு இருக்காரு அவரு. நான் உயிரோட இறுதிக்குள்ள வாங்கன்னு சொல்றாரு அவரு. சரி வாங்க ஹோக்காகே ஆபீஸ்க்கு நீங்க போகலாம்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் பர்ட்டோ. ஹோக்காகே ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நான் டம்ப்ளிங் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் பார்த்தா அவங்களுக்குள்ளே நக்கலா பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஹோக்காகே ஆபீஸ்ல அவரை விட்டுட்டு வந்துட்டாங்க அவங்க. உடனே பர்ட்டோ சொல்லிட்டு வரான், மீட்சிக்கு இங்க பாரு, ஒரு சாதாரண கேள்விக்கு நான் இவ்வளவு நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன், இது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு இருக்காம. கரெக்ட் தானே மீட்சிக்கு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. உண்மையாவான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா மீட்சிக்கு. எனக்கு இது உண்மையிலே நல்ல ஆன்சரா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். மீட்சிக்கு அப்படி நடந்து வீட்டுக்கு போறான். பார்த்தா வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி சோகமாகறான். பார்த்தா யாரும் வீட்டுக்குள்ள பூந்த மாதிரி இருக்கு. பார்த்தா என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்காங்க. பார்த்தா ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு. பார்த்தா பேப்பர்ல என்ன எழுதினே தெரியல. பார்த்தா அந்த பேப்பரை போட்டு எரிச்சிட்டான் மீட்சிக்கு ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தா ஊரோட எல்லையை காமிச்சிட்டு இருக்காங்க. டே ஃபைக்காகே சமிட் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சடனா பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் வருது. என்னடா சத்தம் சொல்லிட்டு அவனை பார்க்க போறானுங்க. பார்த்தா எவனோ லைட்டிங் ஜூட்ஸ் போட்டு அடிச்சு நோக்கிட்டானுங்க போலுக்கு. ஹெட் பண்ட் கீழே விழுது. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் பண்ணுங்க. See you, bye.